கடந்த வருடம் Xiaomi Meitu ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை கைப்பற்றினாங்க. இந்த Meitu பிராண்ட் சைனா, தைவான் போன்ற நாடுகளில் வித்தியாசமான கலர்ஃபுல் ஃபோன்ஸ் எல்லாம் வெளியிடுறதுல பேர் போனவங்க. Xiaomi இந்த Meitu பிராண்டை கைப்பற்றினதோட விளைவாக இப்போ 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. Mi CC9 அண்ட் Mi CC9e. இதில் சிசிங்கிறது கலர்ஃபுல் அண்ட் க்ரியேட்டிவ்ங்கிற வார்த்தைகளை குறிக்குது. இதை தவிர இன்னும் சேஞ்ச், சான்சஸ், கேப்டிவிட்டி, கான்ஃபிடென்ட், கன்சிஸ்டன்ட்னு இன்னும் நிறைய சொல்கிறாங்க. இந்த Mi CC9 ஃபோனோட ரியர் சைடில் பார்க்குறப்பவே தெரியுது இது உண்மையிலே கலர்ஃபுல்லாகவும் க்ரியேட்டிவாகவும் இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளிப் கேமரா பார்த்தீங்கன்னா ஆசஸோட Asus 6e அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளிப் கேமராவோட பார்டரில் இங்கே கொடுத்துருக்கிற பிங்கி ஷேட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்க போகுது. இப்போ வர மற்ற ஃபோன்ஸ் மாதிரியே இதுலேயும் ஒரு பிரைமரி கேமரா, ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ், ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்கும். ஸோ இதில் இவங்க ஃப்ளிப் கேமரா கொடுக்குறனால கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் இருக்க போகுது. இது Xiaomi தரப்புலேருந்து வர 4வது ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன். இதுக்கு முன்னே என்னென்ன வந்து உங்களுக்கே தெரியும், Mi Mix 3, Redmi K20, Redmi K20 Pro. அடுத்த டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Mi CC9e. இது ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனில் ஒரு வாட்டர் ட்ராப் நாச் இருக்க போகுது. ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கும். ரொம்ப முக்கியமாக அந்த ப்ரிசம் ஒயிட் கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6.39 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. அதோட அந்த வாட்டர் ட்ராப் நாச்சில் ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா இருக்கும். அதோட ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா சென்சார் இருக்கும். இது சோனியோட IMX586 சென்சாராக தான் இருக்கும். இந்த ஃபோன் AMOLED டிஸ்பிளேயோட வரது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்க போகுது. அண்ட் எப்பவும் போல் ஒரு 4000 mAh பேட்டரி கொடுக்க போகிறாங்க. அண்ட் இது ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் ஆனனால இதில் ஒரு Qualcommோட Snapdragon 712 சிப்செட் கொடுக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப் கேமராவோட வரப்போகிற Mi CC9ல் Qualcommோட Snapdragon 855 சிப்செட் இருக்க போகுது. இது Xiaomi தரப்புலேருந்து வரப்போகிற அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. இந்த ஃபோனோட லீக் டிசைன்லேருந்து பார்க்குறப்பவே தெரியுது இது MIUI 11ல் தான் வரப்போகுது. இதில் இருக்கிற ஐகான் டிசைனையும் அந்த இன்டர்ஃபேஸையும் பார்த்தாலே தெரியுது. இதில் புதிய மெக்கானிசம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறனால கண்டிப்பாக Redmi K20 விட விலை கொஞ்சம் அதிகமாக தான் வைப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணால் உங்கள் கருத்து என்னவாக இருக்கும்? கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். குட் பை.